குருவின் தினம் ஒரு சுவடுகளில் மனம் ஒரு மறுமுறை பகுப்பாய்வு செய்ய உங்களை எங்கெல்லாம் அழைத்து சென்றதோ அந்த இடங்களில் எல்லாம் உங்கள் மனம் வெற்றிடமாக காணப்பட்டால் நீங்கள் வெற்றி அடைவீர்கள் என்பதோடு நாங்கள் இன்றைய அர்த்தத்தை சொல்ல ஆசைப்படுறோங்க. யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையின் நியதியில் ஒவ்வொரு இடத்துக்கும் நீங்கள் பயணிக்கும் பொழுதெல்லாம் அதில் சுவாரஸ்யமான விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை உங்களையே வருத்தம் அடையக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இல்லை வேதனை தரக்கூடிய விஷயமா கூட இருக்கட்டுங்க, வாழ்க்கையின் நியதி என்பது மனம் என்ற ஒன்றில் நீங்கள் பயணிக்கும் பொழுது அந்த மனம் என்பது உங்களில் எதனை இயக்க ஆசைப்படுகின்றதோ அதில் அது இயங்கிய போது ஒவ்வொரு இடத்திலும் அது இறங்கிவிட்டால் போதும், அதிலிருந்து மீண்டும் மீண்டும் உங்களுடைய அதீத பலனை நீங்கள் ருசித்து கொண்டே செல்லலாங்க. அப்படி மனம் என்ற ஒன்றில் எதுவுமே அங்கிருந்து இறங்காவிட்டால் உங்கள் மனம் இரக்கத்தில் எது ஏற்றம் எது இறக்கம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளலாங்க. நாங்கள் சொல்ல வர விஷயம், ஒரு மனிதன் ஒவ்வொரு நாளும் அவன் மனோதிடத்திலிருந்து எதையெல்லாம் அவன் மீண்டும் மீண்டும் எடுத்துக்கொள்ள ஆசைப்படுகின்றானோ அதிலிருந்து அவன் விடுபட்டால் போதும். அதாவது அதிலிருந்து அவன் மீண்டும் வெளிப்படும் பொழுதெல்லாம் பயணத்தில் எந்த பயணம் மிக சிறந்தது என்பதை அவன் எடுத்துக்கொள்ள அடுத்த பயணத்திற்கு முற்பட்டால் பொழுதும் அந்த நாளே அவனுக்கான மனோ ஆரம்பம், அவனுடைய மனோதிடம், மனோ சந்தோஷம் எல்லாமே அவனிடம் சேர்ந்து விடுங்க. இப்போ மனம் என்பது யார்? மீண்டும் அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றுங்க.